இந்த பண்ணையாறு நாட்டாமை இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டு நம்ம வேற ஒரு ஜேர்னலில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ போய் அதை குத்த சொல்ல வேண்டிய நோக்கம் தான் நமக்கு ஒன்றுமே புரியல. 95 பீரியடில் வந்த படம் நாட்டாமை இன்னும் அந்த பீரியட் இன்னும் வெளியில் வரல. அவருடைய முதல் குரலே வந்து தாவக ஆட்சியை பற்றியும் டிவிக்கு நிறுவன தலைவர் விஜய் அவர்களை பற்றியும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றியும் தான் அந்த விமர்சனம் ஃபஸ்ட்டே வரும். மற்ற கட்சியில் எல்லாமே வந்து தனுஷை உள்ளே இறக்குறாங்க. விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு நடிகர் தேவை. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பல நடிகர்களுக்கு அரசியல் ஆசை வந்திருக்கு, நம்மளே நிறைய பேசியிருக்கோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது விஜய்க்கு முன்னோடியாக அரசியலுக்கு வந்த சரத்குமார் அவர்கள் வந்து நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்துங்க, நம்மெல்லாம் வந்து என்னோட ஆதரவாளர்கள்லாம் பச்சை குத்துனீங்கன்னா தான் நீங்க பிஜேபியில இருக்கீங்கன்னு தெரியும், உங்களுக்கு பொறுப்புகள் வழங்க முடியுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது என்ன சொல்றதுன்னு தெரியல. முதல்ல சரத்குமார் வந்து முதல்ல சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ அந்த கட்சியே இல்லை இல்லையா? ஆமா, கட்சியை கழிச்சிட்டா அந்த பிஜேபியில் போய் அவங்க சேர்ந்துட்டாங்க. ஓகே, பட் என்ன குறிக்கோளோட வந்து நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திட்டு நீங்கள் வந்தீங்கன்னா என்ன சாதாரணமாக உள்ளே வந்து பார்க்கலாம், இல்லை சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது என்ன நோக்கத்தில் சொல்கிறாருன்னு புரியல ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி ஒன்று இண்டிவிஜுவல் ஆரம்பித்து தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக வர்றதுக்காக நீங்கள் போராடினீங்க செஞ்சீங்க அப்படின்னம்னா நீங்கள் இந்த சிஸ்டத்தை ஒன்று கொண்டு வரலாம். இதை பட் அது இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லும் போது உங்களுடைய நலபுரிமைகள் எப்படி எதை நோக்கி அவங்க பண்ணுவாங்க? ஸோ இப்போ நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்துனா நீ என்ன நோக்கத்தில் சொல்ல வரீங்கன்னு விஷயம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இப்போ அந்த என்னன்னா அந்த பண்ணையாறு நாட்டாமை இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டு நம்ம வேற ஒரு ஜேர்னலில் போய்கிட்டு இருக்கோம். இப்போ போய் அதை குத்த சொல்ல வேண்டிய நோக்கம் தான் நமக்கு ஒன்றுமே புரியல. அவரை பிடிக்கணும் கூட கேள்வி கேட்டால் எதுக்குன்னு புரியலன்றாங்க. இப்போ அதை அப்போது ஏதோ ஒரு நோக்கத்தோடு ஒரு விஷயத்தை வந்து சரத்குமார் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக நம்ம மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கும்போது எதுவும் சொல்கிறாரு எங்கே என்னங்க கேட்கும்போது அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் ஒன்று லாய்க்கப்படாதுங்க அப்படிங்கிறது தான் அவங்க பதிலாக வருது. அப்போ நீங்கள் எதற்காகன்ற ஒரு விஷயத்தை வேறு நீங்கள் வெளிப்படுத்தணும் இல்லையா? என்னை வந்து ஈஸியாக பார்க்கறதுக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கட்சி இருந்ததுன்னா கட்சியில் சேர்க்கறதுக்கோ பதவியில் கொடுக்கறதுக்கோ நீ அடுத்த கட்ட கொண்டு போகிறதுக்கோ ஒரு விஷயமா பார்க்கலாம். பட் அது தெரியல. அது வந்து நீங்கள் முன்னாடி அரசியலுக்கு வந்திருக்கலாமே தவிர பட் அரசியல் அவனால் ஸ்டாண்ட் பையாக ஸ்டடி பண்ணி ஸோ அவனால் கொண்டு போக முடியல. தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் கொண்டு போக முடியல. நம்ம மிகப்பெரிய ஜாம்பவன்கள் இருந்த ஒரு பீரியடில் வந்து அவர் நகர்த்தி கொண்டு போக முடியலங்கிறதான் பார்க்க முடியுது சார். எனக்கு என்ன கேள்வினா சார், இன்னைக்கு உள்ள கட்சி தலைவர்களே எங்களுக்கு பெருசு அடிக்க வேணாம், பேனர் வைக்க வேணாம், பொன்னாடைகள் வேணான்னு சொல்லிட்டு தொண்டர்களை பயன்படுத்தி கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து இவர் நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திங்கன்னா அவர் இன்னும் அதே ஸ்டேஜ்ல அதே மைண்ட் செட்ல இருக்காரா சார்? ரொம்ப பின்னாடி. அதான் 95 பீரியட்ல வந்த படம் நாட்டாமை இன்னும் அந்த பீரியட் இன்னும் வெளியில வரல. MS பாஸ்கர் ஒன்று சொல்லுவார் ஒரு படத்துல, என்னது எம்ஜிஆர் செத்துட்டாரா அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவர் 87லே இருக்காரு. ஓகே, இன்னும் இப்போ வரல. அது மாதிரி தான் சரத்குமார் அவர்கள் இருக்காரான்னு தெரியல. பட் நல்ல பயங்கர டேலண்டான பேசணும் தான் சரத்குமார், அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. நல்ல பேச்சாளர் நல்லா இருக்கிறது. பட் ஆனால் எதுக்கு இதை சொல்லணும்னு புரியல. நீங்கள் வாங்க, இப்போல்லாம் 2K கிட்ஸ் எல்லாம் போய் ஜென்சி கிட்ட வந்து ஜென்சி அல்ஃபாவுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ நிலைமை தலையெல்லாம் மாறி போய்கிட்டு இருக்கு. அரசியல் கிழமையே மாற்றி விட்டாங்க விஜய் அவர்கள் வந்து தமிழ் முதலமைச்சர் ஏற்ற பிறகு. நீங்கள் ஒரு போஸ்ட் வேணான்ட்டாரு, குடிகள் கூட ரொம்ப வேணாம், மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பண்ணுங்க, எந்த இடத்துல பேசணுமோ அங்கே மட்டுங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் போஸ்ட் வேணாம், பேனர் வேணாம், பெருசாக எதுவுமே வேணான்னு சாதாரணமாக ஒரு அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் பச்சை குத்திட்டு வாங்க, ஸ்டாம்பை குத்திட்டு வாங்க அப்படின்னா அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அது ஓகே. இதை தொடர்ந்து தனுஷ் அவர்கள் அவர் கொடியை அறிமுகப்படுத்தினாரு, அரசியலுக்கு வரப்போறாருங்கிற விஷயத்த நம்மளுமே பேசி இருந்திருக்கோம். இப்போ வந்து நிர்வாகிகள் எல்லாம் சொல்லிட்டு உறுப்பினர்கள் சேர்க்கையை வந்து தீவிரப்படுத்த சொல்லியிருக்காருங்கிற ஒரு தகவல் வெளியா இருக்கு. என்ன சார், முழு மூச்சு அரசியல்ல இறங்குறாரு சார்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அரசியலில் வந்து தனுஷ் கண்டிப்பாக இறங்குறாரு, மாற்றுக்கருத்து இல்லைன்னா. ஏன்னா அவர் எல்லாமே சிஎம் தனுஷ் சார் தான் கூப்பிடுவாங்க. மற்ற சுப்பிரமணியம் சிவா அவருடைய மேனேஜரு ஸ்ரேயாஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் போஸ்டர் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சட்டசபையை உருவாக்கிட்டு அதில் முதலமைச்சர் அமைச்சர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு தனி கவர்மெண்ட் நடத்துகிறாங்க, தனி கவர்மெண்ட் பண்ணுறாங்க. இல்லை, அரசியலுக்கு யாருனாலும் வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்று ஆசைப்படுறாரு, ஓகே. பட் அதனுடைய அதாவது அவங்களுடைய என்னென்ன ஃப்ளாக் ஒன்று ஆரம்பித்தாங்க, அதை சும்மா சாதாரண சொன்னால் 8 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சு சுப்பிரமணிய சிவா சொன்னார். இப்போ காரெல்லாம் கொடி கட்டி போகிறாங்க. இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஐசர் கணேசனுடைய காலேஜில்
இந்த 10 நாளைக்கு முன்னாடி நலத்திட்டங்கள் கொடுத்தா நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போ திடீர்னு கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து இது 2ஆக பிரிச்சிட்டார். ஓகே, 2ஆக பிரித்து எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ 234 தொகுதி இருக்குது சட்டசபைக்கு. 234 தொகுதியுமே பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் ரசிகர் மன்றம், இனிமேல் தனுஷ் நற்பணி மன்றம், ஓகே, அடுத்து தனுஷ் மக்கள் இயக்கம், அப்புறம் கட்சி. 2031 அவருடைய குறிக்கோள். ஊராட்சி தேர்தலில் அவருடைய ரசிகர்கள் பூரா நிற்கிறாங்க. விஜய் ஃபார்முலாவை பயன்படுத்துறாரா சார்? அதே தான். எந்த நோக்கத்தோடு விஜய் அவர்கள் வந்து இந்த ரூட்டை ஒரு மேப் போட்டு போனாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே இறங்குறாரு. ஏன்னா நலத்திட்டங்கள் பண்ணுங்க, கல்வி படிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க, ரத்த தானம் பண்ணுங்க, உணவு கொடுங்க, அந்த ஃபார்மேட் ஸ்டைலே தான் போறாரு. பட் கோயம்புத்தூரில் 10 தொகுதி எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தொகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர் மன்றத்திலிருந்து நற்பணி மன்றமாக மாற்றி உறுப்பினர் சேர்க்க சொல்லிட்டாங்க ஃபுல்லாகவே. ஓகே, சேர்க்க சொல்லிட்டு இப்போ மொத்தமாக இப்போ கோயம்புத்தூரில் தனுஷ் ரசிகர் மன்றம் அப்படின்னா ஒரு 50,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ அத்தனை தொகுதியில் எடுத்தோம்னா ஒவ்வொரு தொகுதி 30,000 40,000 சேர்க்க சொல்கிறது மாதிரி போகுது. சேர்த்தே ஆகணும் அப்படின்னா ஒரு 3-4 லட்சம் பேரை கோயம்புத்தூர் மட்டும் சேர்ப்போம், அப்புறம் மற்ற டிஸ்ட்ரிக்ட், அப்படி இவருடைய எண்ணம். அதில் விரைவில் கட்சியுடைய பெயரை அறிவிக்கிருக்காரு. விஜயை எதிர்த்து தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை எதிர்த்து தான் தனுஷ் வந்து களம் இறங்குறாரு. அவருடைய முதல் குரலே வந்து தாவக ஆட்சியை பற்றியும் டிவிக்கு நிறுவன தலைவர் விஜய் அவர்களை பற்றியும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றியும் தான் அந்த விமர்சனம் ஃபர்ஸ்டே வரும். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தனுஷ் அவர்களுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, விஜய் அவர்களும் அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. இப்போ தனுஷுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா சார்? இல்லை, அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான். நீங்கள் என்ன ஒரு ரெய்மோட வர்றீங்க. ஏன்னா இப்போ தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் உட்காந்துருக்காங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் இருக்கும்போதெல்லாம் அவர் பட்டாப்பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக அந்த பேஸ்மெண்ட்டை போட்டார். தலைவா படத்தில் உருவான சிக்கல் அது. வரிசை எத்தனையோ படங்கள், மாஸ்டர் படத்துலேருந்து உங்களுக்கு கத்தி படங்கள்லேருந்து துப்பாயிலேருந்து நிறைய படங்களை வந்து அவர் நிறைய விஷயங்கள் சந்திச்சு வந்தார். நிறைய உதவிகளை பண்ணியிருக்கார். ஃப்ளட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபா வரைக்குமே மேலே ஏகப்பட்டது கொடுத்து கேரளாக்கு 70 லட்சம் நிறையா கொடுத்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. பட் இது வரைக்கும் தனுஷ் அவர்கள் பண்ணலை. அதனால் அண்டர் எஸ்டிமேட்டுங்கிறது யாரையுமே போட வேணாங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். அவருடைய ஸ்ட்ரென்த்து என்ன ஏதுங்கிறத அவருடைய செயல்பாடுகள் மூலம் தான் நம்ம பார்க்க முடியும். மக்களும் அதான் பார்ப்பாங்க. வர்றாரு, வரும்போது நீங்கள் இறங்குனீங்கன்னா ஃபுல்லாக இறங்கி களத்தில் இறங்கி நீங்கள் வேலை செஞ்சாகணும். 2031 கணக்கு வச்சுருக்காரு. இப்போ வரும்போது மற்ற அரசியல் கட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த சினிமா நடிகர்களுடைய அது இருந்தால் தான் நம்ம காயினத்தை கொண்டு போக முடியுங்கிறத மற்ற எல்லாமே உணர்ந்துட்டாங்க. கோயம்புத்தூர் அவர் செலக்ட் பண்ணதே பார்க்கணும்னா அவருடைய சொந்த மாவட்டம் தேனி மாவட்டத்தில் அவர் ஆரம்பிக்கல, ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் ஆரம்பிக்கிறார். கோயம்புத்தூர் யாருடைய ஃபேவருங்கிறது உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். அப்போ அவருடைய உந்துதலில் போகிறது மாதிரி தான் ஒரு தகவல் நமக்கு வருது. சார், அடுத்த கேள்வி என்னன்னா, விஷால் அவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி எலெக்ஷன்ல நிக்க போறேன், ஜெயிக்க போறேன், கட்சியெல்லாம் இல்லை, நான் தனியா நிக்க போறேன்னு சொன்னாரு. திடீர்னு அவர் அரசியல்லாம் இது படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, எங்களோட நடிகர் சங்க கட்டடத்தை வந்து விஜய் அவர்கள் தான் திறந்து வைக்கணும், எங்க உறுப்பினரோட பேர் வந்து அந்த அடிக்கல்ல இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நல்ல விஷயம், சிறப்பாக தான் பாக்குறேன். விஷால் வந்து திடீர்னு இடக்கு முடக்கா பேசுறவரு. இது இப்போ இது பேச பார்க்கும்போது உருப்படியாக ஒரு நல்ல விஷயத்தை பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா யாரோ திறப்பாங்க, யாரோ ஒரு பேரோ வரும்னு எதிர்பார்க்கும் போது இல்லை, இப்போ கிட்டத்தட்ட நடிகர் சங்கம் முடிவடைஞ்சு இப்போ கரெக்டாக ஓப்பன் பண்ணுற வேலைகள் போயிடுச்சு. அப்போ நம்ம கலைத்துறையில் இருந்தவர், டாப் ஸ்டாராக இருந்தவர், தமிழக முதலமைச்சர் போது அவருடைய கல்வெட்டில் அவர் பேர் வரப்போது, அவர் தான் திறந்து வைக்க போறாரு. அதுதான் நிஜமாக போகுது. இப்போ நடிகர் சங்கம் சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது எம்ஜிஆர்லேருந்து SSRலேருந்து எவ்வளோ பேர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவர்களாக இருந்தவங்க. அது ஒரு சரித்திர புகழ் பெற்றது. அது இப்போ அந்த கட்டிடத்தை இப்போ புதுசாக வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் திறந்து வைக்கிறன்றது உண்மையிலே வரவேற்க விஷயமாக அதை நான் பார்க்குறேன். விஷால் அரசியலில் இல்லை, ஏன்னா ஏற்கனவே ஆர்கே நகர்லையோ எதுலையோ போய் தான் மனு தகவல் நிறைய பிரச்சனைகள் வந்து அதோட வெளில வந்தார். பட் அரசியல் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் சும்மா என்ன பார்த்திபன் கூட தான் சோத்து கட்சின்னு ஆரம்பித்தார். ஒன்று என்னாச்சு நிலைமை. இந்த பக்கம் பாக்யராஜ் ஆரம்பித்தார், TR ஆரம்பித்தார், நடிகத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் எம்ஜிஆர் எதிர்த்தே கட்சி ஆரம்பித்தாங்க. அவரே தேர்தல் நின்று தோத்தார். அதுக்கப்புறம் இனிமேல் கட்சி நமக்கு வேணாப்பா, நம்ம நடிக்கிற வேலை போதும், மக்கள்கிட்ட யார் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க,
காந்த மாதிரி ஒட்டிட்டு இருக்காங்க. அது எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் நமக்கு வேலைக்காகன்னு சொல்லி விலையை வந்தார். ஓகே. அது மாதிரி தான் விஷால் அவர்களும் பார்த்தாங்க, சரி அரசியல் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு சினிமாவில் கவனம் செல்ல விட்டாங்க. சூர்யா அவர்கள் கூட கிட்டத்தட்ட இறங்குற ஸ்டேஜ் வந்தது. இப்போ அவர் கூட நீங்கள் கோயம்புத்தூரில் இப்போ ஃபங்க்ஷன் நடக்கும்போது சொன்னார், பிறந்த நாளைக்கு நான் வந்து சில நாள் பண்ணலான் இருந்தேன், சில சூழ்நிலைகளை கருத்து நான் பண்ணலைன்னாரு. ஏன்னா அன்னைக்கு ஜனநாயக படம் ரிலீஸ், அன்னைக்கு தான் அவர் பர்த்டே இல்லையா, ஏன்னா ஜூலை 23. அப்போ அவரும் அரசியல் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டாரு. ஸோ அந்த கேப்பில் சூர்யா வரலைங்கும் போது இந்த தனுஷ் இறங்குறாரு. ஓகே. ஸோ நிறைய நடிகர்கள் வந்து ஆரம்பிச்சாங்க. சில குறிப்பிட்ட பேர் கட்சி ஆரம்பிச்சதோடு அப்படியே காணாப்பணம் இருக்காங்க. இதில் ஒரே ஒருத்தர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஸ்ட்ராங்காக இறங்கி வேலை செஞ்சார், இறங்கி அடித்தார். 2011 அவருடைய சப்போர்ட்டில் தான் அதிமுக ஆட்சி அமைச்சது. கண்டிப்பாக கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் தான் 2016 அவர் சிஎம் ஆயிருப்பார். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு நடிகர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் தான் மக்கள் மத்தியில் செல்வா கூட ஒவ்வொரு வீட்டுகளையும் போயிட்டு வந்து நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். இதுதான் நிஜம். கண்டிப்பாக. அதனால் எல்லா நடிகர்களுக்கும் ஆசை வந்திருக்கு. இப்போ யாரோ வர்றது மாதிரி இருக்காங்க, வரட்டும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும், மக்கள் மனசில் போய் இடம் ஃபஸ்ட்டு பிடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு அந்த நாற்காலியை வந்து நம்ம ஆசை பண்ணுமே தவிர பார்க்கலாம், முயற்சி தானே. அதனால் நம்ம அண்டர் எஸ்டிமேட்டுங்கிறது யாரையும் போட வேணாம்னு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஓகே. ஆனால் இவ்வளோ தைரியம் உங்களுக்கு எப்படி சார் வருது? மக்களை போய் பார்க்கணும், சந்திக்கணும், அந்த ஒரு பொலிட்டிக்கலுக்கான ஒரு மேப்பை உருவாக்கணுங்கிற எந்த எண்ணமும் இல்லாமல் நான் கட்சி ஆரம்பிக்கிறேங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்படி உருவாகுது? இல்லை, தனுஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். மற்ற கட்சியில் எல்லாமே வந்து தனுஷ் உள்ளே இறக்குறாங்க. விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு நடிகர் தேவை, இப்போ அவர்கள்ட்ட ஒரு கூட்டம் இருக்குது, தனுஷ்கிட்ட ஒரு கூட்டம் இருக்குது, ரெண்டையும் சேர்த்து வச்சு ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் நம்ம வந்து யாரையும் நம்பி இறங்கணும், நாளைக்கு டக்குன்னு கழட்டி விட்டு போயிட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு. கதை இப்போ தனுஷோட நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து சட்டையில் விஜய் அவருடைய ஸ்டிக்கர் வச்சுருப்பார். அதே தான் இப்போ சுப்பிரமணியம் சிவா வந்து தனுஷோட ஸ்டிக்கர் வச்சுட்ருக்காரு. அந்த சேம் விஜய் அவர்களுடைய ஃபார்மேட்டையே வர்றாரு. ஓகே. அவர் மக்களை நம்பி வந்தார், கடைசி படம்னு ஜனநாயகன்னு டிக்ளேர் பண்ணிட்டு வந்தார். இனி எதுவாக இருந்தாலும் தோல்வியோ வெற்றியோ இனியோட அரசியல் வாழ்க்கையை மக்கள் வாழ்க்கையை தான் முடிவு பண்ணிட்டு வெளில வந்தார். பட் அது மாதிரி வரணும். நம்ம ஆற்றுல ஒரு கால் சேத்துல கோல் வச்சோம்னா அது சரியாக வராது. அது ஏன்னா இப்போ தனுஷ் அவர்கள் ஒரு 10 படம் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. ஆமாம், 2030 வரைக்குமே டேட் இல்லை அவர்கிட்ட. ஓகே. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்காரு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி ரசிகர்கள் எல்லாத்தையுமே, பட் இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருங்கிற ஒரு விஷயம் வேறு ஒன்று இருக்குது. சாதாரண விஷயம் கிடையாது. 230 தொகுதிக்கு ரசிகர் மன்றத்தில் ஓப்பன் பண்ணுங்க, மெம்பர்ஷிப் சேருங்க, வேலைகள் பண்ணுங்க அப்படின்னா அந்த செலவுகள் யார் பாப்பா? ஒரு ரசிகருங்கிறது வந்து 200 ரூபா டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு பால் அபிஷேகம், ஒரு கட்டவட்டுக்கு மாலை வெடியை வச்சுட்டு போயிடுவாரே தவிர இவ்வளோ பணங்கள்லாம் அவங்களால பண்ண முடியாது. ஓகே. அப்போது நீங்கள் தான் பணம் கொடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ நீங்கள் நடிப்பீங்க, அதில் பணம் வாங்குவீங்க, நீங்கள் அரசியல் கட்சி நீ பண்ணணும், செலவு பண்ணணும், வேறு வழி கிடையாது. ஓகே. ஓகே. பட் அது எந்த அளவுக்கு அவர் கொண்டு போகிறாருங்கிறது தெரியல. ஓகே. ஆனால் பேக்ரவுண்டில் பல கட்சிகள் வந்து தனுஷை புஷ் பண்ணுறாங்கன்ற தகவல் வருது. ஓகே. அப்படி இருந்தது அப்படின்னா செலவுகளை பற்றி அவர் இன்னும் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. எனக்கு என்ன ஃபைனலாக ஒரு கேள்வி சார், இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார், பல விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு போய் நின்ட்டார். நிறைய கட்சிகளுக்கே அது ஒரு பயத்தை கொடுத்துருக்கு, இவர் வந்துட்டா அப்படின்னு. ஸோ அப்புறம் தனுஷ், இப்போ மற்ற நடிகர்கள்லாம் இன்னொரு லிஸ்ட்டு போடுறீங்கல்ல, அவங்கெல்லாம் வரதை பார்த்துட்டு இந்த மிக முக்கிய பெரும் கட்சிகளாக இருந்தாங்களே, அவங்களோட மனநிலை எப்படி சார் இருக்கும்? இல்லை, அவங்க வந்து இவங்களாம் யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து தனுஷ் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லலை, பார்க்கல இல்லையா? கண்டிப்பாக. அப்போது அவர் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக நீங்கள் பேசணும், திசை திருப்பி கொண்டு போகணுங்கிற நோக்கமாக தான் இருக்குது. அதனால தான் அவர் இது வரைக்குமே பார்க்கல, பேசலை, வாழ்த்து சொல்லலை. கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய எதிர்ப்பு குரல் வந்து ஃபஸ்ட்டு தவக ஆட்சியும் விஜய் அவர்களையும் தான் எதிர்த்து தான் அவருடைய முதல் பேச்சே வரும்னு தான் பேசப்பட்டு இருக்க விஷயமா இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ அதனால் மற்றவங்க வந்து இதை பற்றி பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க. ஓகே. நீங்கள் மற்றவங்க வந்து விஜய் அவர்களையே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அண்டர் எஸ்டிமேட் போட்டாங்க, எதிர்பார்க்கல. ஆனால் அவருக்கு இருந்த ஒரு மவுஸ், அதாவது அவருக்கு இருந்த பேரும் புகழும் வேற, எல்லாருக்கும் இருக்குமான கேள்விக்குறி. பட் அதை வந்து உருவாக்கிக்கிறதுக்கு நீங்கள் வந்து உழைச்சே ஆகணும். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ என்னன்னா, விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டும் யாரும் போகலை, இதே மாதிரி தனுஷும் கூப்பிடுவாரு, அந்த டைம் தனுஷை விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ சார்? இல்லை, தனுஷே இப்போ வந்து புஷ் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ அவரெல்லாம் ஒன்று சேருவாங்க. ஓகே. நீங்கள் 2031 தேர்தலில் தனுஷோட கிட்டத்தட்ட 2-3 கட்சிகள் இணையுது. ஓகே. நமக்கு வந்து தகவல் என்ன வருதுன்னா, அண்ணாமலை அவர்களும் உள்ளே போகிறாங்க, சீமான் அவர்களும் உள்ளே போகிறாங்க. ஓகே.
ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் போனால் ஆட்டோமேட்டிக் இந்த சரத்குமார் தனுஷோட உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே. ஏன்னா அவர் முன்னாடி நடிகராக இருக்கும்போது விஜய் அவர்கள் புகழ்ந்து பேசினார். அரசியல் கட்சி ஆரம்பித்து தமிழக முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்பு குரல் கொடுத்தாரு. இப்போல்லாம் அந்த விஜய் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு குரூப் இயங்குது இல்லையா, அதையெல்லாம் ஒன்று சேருவாங்க நெருக்கத்தில். அப்போ ஒட்டுமொத்த சினிமா கூட்டமும் சேர்ந்து முதல்வர் விஜய் எதிர்க்க வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஓகே. பட் அதை பற்றி அவர் கேர் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் மக்கள் மனசில் எப்படி இருக்காரு, மக்கள் எப்படி அவர் நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறது இப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் எத்தனை பேர் சேர்ந்தாலும் எத்தனை என்னன்னா அவங்களுடைய கட்சிகளில் ஓட்டு அவங்கங்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு உபயோகமாக இருப்பார் தனுஷ் அவர்கள். மற்ற கட்சிகள் இருக்குது, இவங்களுக்கு இருக்கிற வாக்கு செய்தது 1,72,00,000 பேர். இது அப்படியே இன்னும் டபுளாக இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, ஸோ இவருடைய ஓட்டை பிரிக்கிறதுக்கோ குறைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்காது. ஓகே. பட் அப்படிதான் இப்போ முதலமைச்சருடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு தான் மக்கள் பேசுறாங்க. இன்னும் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 4.25 வருஷம் இருக்கு இல்லையா, இப்போதானே கிட்டத்தட்ட 92 நாள் ஆயிருக்கு. இப்போ 100ஆவது நாள் சாதனை வேற பண்ண போறாங்க. எந்த கட்சி இருந்தாலும் 100ஆவது நாள் சாதனை வெற்றி அப்படின்பாங்கல்ல. இப்போ டிவிகே கட்சியும் அந்த 100ஆவது நாளுடைய அந்த சம்பவங்களை சொல்ல போறாங்க. அப்போ அது முக்கியமானது லஞ்சத்தையும் ஒழிச்சிருக்க ஒரு விஷயம் இருக்கு, ஹைலைட்டாக இருக்கு. மதுபான கடைகள் 707 கடைகள் 3 இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபா பெட்டிக்கு காசுங்கிறது ஒழிச்சிருக்காங்க. இதுவே மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஸோ அதனால இது வந்து சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பட் வாங்க, முயற்சி பண்ணுங்க, வர வேணான்னு யாரும் சொல்ல முடியாது. அதற்கான வேலைகளை எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீங்க பண்ணுனா ஓரளவு வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கலாம். இல்லைன்னா சிரமம். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.